Hi friends, welcome back to our channel Kalavadi Tips. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சாமை அரிசியில பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருக்கோம். சோ பொங்கல்னா மோஸ்ட்லி வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்வாங்க. சோ ஆனா இந்த சாமை அரிசியில செஞ்ச பொங்கலை டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட தாராளமா எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமான இந்த சாமை அரிசி பொங்கலை நம்ம இன்னைக்கு டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க நம்ம டேஸ்டியான சாமை அரிசி பொங்கல் செய்யலாம். சாமை அரிசி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அரிசி மாதிரி இருக்காது, நம்ம சிறுதானியம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுதானிய வகைகளில் ஒன்று தான். நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம 3 கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கோம். 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு செய்யும்போது பொங்கலோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரத்துலேயே அந்த பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடும். இப்போ இதையும் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாமை அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பொங்கல் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுக்கும்போது நல்ல வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அவங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் லாஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கவங்களாம் வந்து இந்த கீயை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாமை அரிசியில் நார்ச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு இருக்கிறதுனால நம்ம நார்மலாக நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த ரைஸை விட பார்த்திங்கன்னா இதில் 7 மடங்கு வந்து நமக்கு சத்துக்கள் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால 7 மடங்கு சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமை அரிசியில். இது சிறுதானியம் நம்ம எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதோட நம்ம 2 பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சியை நீங்கள் பொடியாக நறுக்கியோ இல்லை நீங்கள் சீவியோ துருவியோ சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொங்கல் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாமை அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமை அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்தும் பார்த்திங்கன்னா நம்ம எலும்போட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சாமை அரிசியும் சேர்த்துக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 3 கப் அளவுக்கு சாமை அரிசியும் 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோம். 1க்கு 3 பங்கு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படி வச்சிங்கன்னா பொங்கல் வெந்து வரத்துக்கு. நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 4.5 கப் அளவுக்கு. அது அப்படியே வந்து 3 மடங்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். இது பண்ணுங்க, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் கரெக்டாக. நம்ம இப்போ தண்ணியை நம்ம அளந்து ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஐயில் வைக்காதீங்க. இது இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் கலோரிகள் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமை அரிசி. ஸோ இனிமேல் நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் பொங்கல் சாப்பிட வேண்டாம், டயட்டில் இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாமை அரிசி பொங்கலை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.